வணக்கம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா, பள்ளிகளில் தன் விருப்பமாக எப்படி தன்னார்வமாக செயல்களை செய்வது, ஸ்கூல் சப்போர்ட் வாலண்டியரிசம் அப்படின்ற ஒரு கான்செப்டை பேச போகிறோம். இந்த ஸ்கூல் சப்போர்ட் வாலண்டியரிசம் விஷயத்தை எடுத்து செல்வதற்காக ஒரு நூலை வழங்கியிருக்கிறோம். அதை அந்த நூலை பற்றி உங்கள்கிட்ட அறிமுகம் பண்ணுறது தான் இந்த வீடியோவினுடைய நோக்கம். ஒரு பள்ளிக்கு போய் அதை பள்ளிகளில் எப்படி நம்ம ஒரு வாலண்டியரிசத்தை உள்ளே பண்ணி அந்த ஸ்கூலுக்கு சப்போர்ட்டாக நம்ம இருக்க முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு மிகச்சிறிய நூல். ஒரு பார்த்திங்கன்னா 32 பக்கம்தான் இது இருக்குது. ஒரு அரை மணி நேரத்தில் நீங்கள் படித்து முடித்து விடலாம். புத்தகத்துக்கு போகிறதுக்கு முன்னால் ஏன் தன் விருப்பார்வ செயல்முறை கோட்பாடு முக்கியம், அதாவது வாலண்டியரிசம் ஏன் முக்கியம் அப்படின்ட்டு நான் ஒரு சில விஷயங்களை உங்ககிட்ட பகிர்ந்துக்க பார்க்குறேன். இப்போ உலகளவில் பார்த்திங்கன்னா இந்த வாலண்டியரிசம் அப்படிங்கிற கான்செப்ட் எல்லா நாடுகள்லையும் போயிட்டுருக்கு. உதாரணமாக ஆஸ்திரேலியாவினுடைய அந்த நாட்டினுடைய வருமானமே பார்த்திங்கன்னா வாலண்டியரிசத்தால் உயருது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பொதுவாக எல்லா நாடுகள்லேயும் இந்த வாலண்டியரிசம் தன் விருப்பார்வ செயல்முறை நடந்துக்கிட்டு தான் இருக்குது. மிக அதிகமாக இலங்கையில் பார்த்திங்கன்னா 46% மக்கள் உள்ள வாலண்டியரிசத்துக்குள்ளே வந்திருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி புள்ளி விவரங்கள் எடுத்து சொல்லுது. இப்போ உலகளவில் நம்ம மக்கள் தொகையில் நம்ம முதலிடம் பிடிச்சிருக்கோம் இந்தியா. ஆனால் இப்போ இலங்கையை கம்பேர் பண்ணும்போது மற்ற நாடுகளை கம்பேர் பண்ணும்போது அந்தளவுக்கு ஒரு வாலண்டியரிசம் ஒரு கம்யூனிட்டிக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியோ பள்ளிக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியோ அந்த மாதிரி எதுவும் இல்லை. பள்ளிகளில் இப்போ இந்தியாவில் பார்த்திங்கன்னா மொத்தமாக 15 லட்சம் பள்ளிகள் இருக்குது. 85 லட்சம் டீச்சர்ஸ் இருக்கிறாங்க. 25 கோடி மாணவர்கள் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த 85 லட்சம் டீச்சர்ஸும் வாரத்திற்கு ஒரு முறை தன்னுடைய உடல் உழைப்பையும் நேரத்தையும் கொடுத்தா 85 லட்சம் மணித்துளிகள் நமக்கு வாலண்டியரிசத்துக்கு பள்ளி மேம்பாட்டு சார்ந்தும் மாணவர் நலம் சார்ந்தும் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் கான்செப்ட்டு. இப்போ இதை எப்படி நம்ம பள்ளிகளுக்கு கொண்டு போகலாம், பள்ளிகளில் என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் அப்படிங்கிறது தான். ஏன் வாலண்டியரிசம் முக்கியம், ஏன் இந்த புத்தகம் முக்கியம் அப்படின்னா, இப்போ உதாரணமாக செஸ்ஸில் தலைச்சிறந்த சாம்பியன்ஸ் யாருன்னு சொல்லலாம், சொல்லுங்கள் அப்படின்னா நம்ம அப்படியே யோசிக்கிறோம். இந்திய உலக அழகிகள் யார் அப்படின்னா அப்படியே யோசிக்கிறோம். ஆனால் இந்த 2 கேள்விகளை தவிர்த்து உங்களை ரொம்பமாக அங்கீகரித்தவங்க யார் அப்படின்னா உங்களால் சொல்ல முடியும். படிப்பில் உங்களை ஆர்வத்தை தூண்டுவதற்கு உங்களுக்கு துணை புரிந்த ஆசிரியர் பெருமக்கள் யாருன்னா சொல்லிடுவீங்க. உங்களுடைய தகுதிகளையோ அல்லது உங்களுடைய வாழ்க்கையை திருப்பு முனையாக பண்ணதுக்கு யார் காரணம் அப்படின்னா சொல்லிவிடுவோம். இந்த 3 கேள்விகளுக்கும் நமக்கு இடை தெரியும். காரணம் என்னென்னா, இவங்க நம்ம வாழ்க்கையோட இணைஞ்சிருக்கிறாங்க, நம்ம வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை சேர்ந்து பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த 2 கேள்விகள் நமக்கு அந்தளவுக்கு ஞாபகம் வருவதில்லை. அதனால் ஒரு வாலண்டியரிசம் பண்ணும்போது அந்த பள்ளி மேம்பாடு அடையும் போது மாணவர்களுடைய எப்பயுமே பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு நீங்காத இடம் பிடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன் வாலண்டியரிசை நம்ம கையில் முன்னெடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, உடல் மொழி மனமொழி அப்படின்ற ஒரு 2 விஷயம் இருக்குதுங்க. இப்போ எனக்கு தாகமாக இருக்குது தண்ணி குடி அப்படிங்கிறது உடல் மொழி. தாகமாக இருக்குது ஒரு கோழி சோடா குடி அப்படிங்கிறது மனமொழி. இப்போ நம்ம ஒரு வாலண்டியரிசம் ப்ரோக்ராமை இனிஷியேட் பண்ணும்போது தன்னார்வமாக செய்யும் பொழுது அது மிக பிரம்மாண்டமான அளவுக்கு எடுத்து செல்வதற்கு உண்டான விஷயங்களை நம்மளுடைய மனம் சொல்லிக்கொண்டே போகும். அந்த மாதிரி நம்ம பள்ளிகளில் என்ன விஷயங்கள் செய்யலாம் அப்படின்ற மாதிரி இதில் பார்த்திங்கன்னா இந்த புத்தகத்தில் ஒரு 13 யூனிட்ஸ் இருக்குது, அலகுகள் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா விருப்பார்வம்னா என்ன, விருப்பார்வ ஊழியரினுடைய பண்பு நலன்கள் என்ன, அவர் எப்படி உருவாகிறாரு, உலகளவில் விருப்பார்வ செயல்முறை கோட்பாடு எப்படி இயங்குது, இந்தியாவில் எப்படி அது இயங்கிக்கிட்டு இருக்குது, அது யார் முதல்ல உருவாக்குனாங்க, பள்ளிகள்லையும் கல்லூரிகள்லையும் அது எப்படி வந்தது அப்படிங்கிறது ஒரு யூனிட்டுங்க. அதற்கு அடுத்து பார்த்திங்கன்னா
வாலண்டரிசம் அது தன் விருப்பார்வை செயல்முறையில் வந்து என்னென்ன ஏரியாவில் நம்ம வந்து இதை வந்து செய்ய முடியும், பள்ளிகளில் என்னென்ன ஏரியாவில் இந்த விருப்பார்வை செயல்முறையை செய்ய முடியும். சேலம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கக்கூடிய அந்த வாலண்டரிசம், ஸ்கூல் சப்போர்ட் வாலண்டரிசம் அல்லது வந்து ஒரு டீச்சிங் கம்யூனிட்டியை வந்து டெவலப் பண்ணுறதுக்கான காரியங்களை உதவி புரியக்கூடிய ஒரு 4-5 டீச்சர்ஸை வந்து ஒரு யூனிட்டில் சொல்லியிருக்கோம். அதற்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பள்ளிகளை எப்படி வந்து வாலண்டரிஸால் வளமாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3-4 டீச்சர்ஸை வந்து இதில் உள்ள சொல்லியிருக்கோம். பள்ளிகளில் என்ன விஷயங்கள் நீங்கள் வந்து வாலண்டரி எஃபோர்ட்டை உள்ளே போடலாம் அப்படிங்கிறது ஒரு யூனிட் வந்திருக்கு. இப்போ ஒரு சில கண்ட்ரியில், ஏன் இந்தியாவில் கூட வந்து டூரிசம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வருது. டூரிஸ்ட்டாக வர்றவங்க ஒரு கிராமத்தில் தங்கி வாலண்டரி ஒர்க்கையும் செஞ்சுக்கிட்டு அந்த ஊரை தெரிஞ்சுக்கிட்டு மக்களினுடைய கலாச்சாரத்தை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து போயிடுவாங்க. அந்த மாதிரி வந்து ஸ்கூலிசம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கொண்டுட்டு வரோம். ஒரு வாலண்டரி எஃபோர்ட்டை கொடுத்து எப்படி வந்து ஒரு ஸ்கூலை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது, டீச்சிங்கை இம்ப்ரூவ் பண்ணுறது, டீச்சிங் சொசைட்டிக்கு எப்படி உதவுறது, மாணவர்களுடைய கற்றல் செயல்பாடுகளுக்கு எப்படி உதவுறது, கலைத்திட்டம் செயல்பாடுகளுக்கு எப்படி உதவுறது, பாடத்திட்ட இணை செயல்பாடுகளுக்கு எப்படி உதவுறது அப்படின்ற மாதிரி நிறையா விஷயங்கள் இந்த புத்தகம் பேசுது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த முன்பக்க அட்டை வந்து நம்ம வந்து பனைமரம் கொடுத்துருக்கோம். இது வந்து ஒரு ட்ரீலேயே வந்து பார்த்திங்கன்னா மரங்கள்லேயே ஒரு மிகப்பெரிய வாலண்டியர் அப்படின்னு தான் சொல்லலாம், ட்ரீ வாலண்டியர் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த பனைமரத்துக்கு நம்ம எதுவுமே வந்து நம்ம கொடுப்பதில்லை. ஆனால் அந்த பனைமரம் நமக்கு வந்து நிறைய விஷயங்களை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கு. பின்பக்க அட்டையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாலண்டரிசத்தை நமக்குள்ளே விதைக்கிற மாதிரி ஒரு மிகச்சிறந்த 3 அறிஞர்களுடைய கொட்டேஷனையும், அது எப்படி வந்து பள்ளிகளில் போய் நம்ம வந்து வாலண்டரி எஃபோர்ட்டை கொடுக்கறதுக்கு எப்படி கனெக்ட் ஆகுதுங்கிறதும் சொல்லியிருக்கிறோம். அதே மாதிரி இங்கே கீழே கொடுத்துருக்கக்கூடிய அந்த டான் வாலண்டியர்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு வாட்ஸ்அப் QR கோடு கொடுத்துருக்கோம். டான் அப்படின்னா என்ன, நீ பெரிய டானா அப்படிங்கிறோம் இல்லையா? டான்னா மாஸ்டர், டீச்சர் அப்படின்னு அர்த்தம். ஸோ டீச்சர் வாலண்டியர்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஒரு புலனக்குழுவையும் இதில் ஆரம்பிச்சிருக்கிறோம். ஸோ இந்த புத்தகம் வந்து நீங்கள் வந்து ஒரு அரை மணி நேரத்தில் படிச்சிடலாம். பள்ளிகளில் விருப்பார்வை செயல்முறை கோட்பாடு அப்படின்ற புத்தகத்தை நீங்கள் அரை மணி நேரத்தில் படிச்சிட முடியும். ஆனால் இது ஒரு சிறிய புத்தகமாக இருந்தாலும் வந்து உங்களுக்குள்ளேயும் உங்களுடைய பள்ளிகளையும் மிகப்பெரிய ஒரு மேம்பாட்டு, முன்னேற்றம், வளர்ச்சி சார்ந்த விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்ட்டு நான் வந்து நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து இந்த புத்தகத்தை நீங்கள் வந்து படிக்கணும். இப்போ நீங்கள் இந்த மிகச்சிறந்த இந்த புத்தகத்தை படிக்கணும். மிகச்சிறிய புத்தகம், ஆனால் மிகச்சிறந்த புத்தகம் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். இதை நீங்கள் வந்து படிக்கணும் அப்படின்னா இதுக்கு விலை இல்லை. நீங்கள் இது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில், இந்த வீடியோக்குள்ளே கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கக்கூடிய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வியூஸ்ன்னு இருக்கும், அதில் நம்பர் இருக்கும். அது பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா மோர்னு எழுதியிருக்கும், MORE அப்படின்ட்டு. அதை அழுத்துனீங்கன்னா இன்னொரு பேஜ் டெவலப் ஆகும். அதில் வந்து கீழே பாருங்கள் மோர்னு இருக்கும், அதில் ஒரு 3 புள்ளி இருக்கும். அதை அழுத்துனீங்கன்னா இந்த புத்தகம் ஓப்பன் ஆகிடும். இந்த புத்தகத்தை நீங்கள் படிக்கலாம். ஸ்கூல் சப்போர்ட் வாலண்டியர்ஸுக்காக டான் வாலண்டியர்ஸ் அப்படிங்கிற ஒரு புலனக்குழுவை உருவாக்கியிருக்கிறோம். அதனுடைய இது வந்து ரேப்பர் பேஜில் கீழே கொடுத்துருக்கோம், QR கோடு இருக்குது. அதில் நீங்கள் ஸ்கேன் பண்ணி உள்ளே வந்துக்கலாம். அதற்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த புத்தகத்தை நீங்கள் வந்து ஒரு பதிவிறக்கம் செய்யணும், டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா டவுன்லோட் அப்படிங்கிற கீழ் நோக்கி அம்புக்குறி இருக்கும். அதை நீங்கள் அழுத்துனீங்கன்னா நீங்கள் இதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். நன்றி, மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.